இங்க ஒரு பொண்ணு கிளாஸ் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்ல இருந்து போயிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அழுதுட்டு இருக்கிறது ஒரு பையனும் பார்த்திருப்பான். சரி, அழுதுட்டு இருக்க பொண்ணு கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டு இன்னும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டு இருப்பான். ஆனாலும் லைட்டா ஒரு டவுட் வருது. அது எப்படி அழுதுட்டு இருக்க பொண்ணு அப்படியே விட்டு போயிட முடியும்? அதனால சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம், வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா எல்லா பிரச்சனையும் மறந்துடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அவனும் கொண்டு போயிட்டு டிராப் பண்ணிருவானா. மறுபடியும் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதே பொண்ணு ரோட்ல பார்த்திருப்பான். ரோட்லயே நிக்க வச்சு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா ரொம்ப கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்திருப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஸ்கூல்ல இருந்து லேட்டா வந்திருப்பா அப்படின்ட்டு ரோடுன்னு கூட பார்க்காம போட்டு அடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. என்னதான் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சாலுமே வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அதனால ஒரு எக்ஸாம் வந்திருக்கும். எக்ஸாம்ல வந்து வேணும்னே ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் தப்பு தப்பா எழுதியிருப்பா. இப்போ நம்ம நல்லா படிக்கிறதுனால தானே இன்னும் நல்லா படிக்கணும் இன்னும் நல்லா படிக்கணும்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை படிப்பே வரல அப்படின்னா வந்து இவளுக்கு என்ன பண்ணாலும் படிப்பு வரலன்ட்டு விட்டுருவாங்கல்ல அப்படின்றதுக்காக தான் வேணும்னே தப்பா எழுதியிருப்பா. இந்த பொண்ணு இப்படி நினைச்சு பண்ணிருப்பா. ஆனா அவங்க அம்மாவோட ஆட்டம் அதுல இருந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிரும். இப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்குலாம் நடந்து தான் போயிட்டு இருப்பா. அந்த நடந்து போற கொஞ்சம் டைம்ல தான் அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். இப்போ வந்து அதையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து நானே உன்னை கார்ல கொண்டு போயிட்டு விட்டுடுறேன் அப்படின்ட்டு வருவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போகும்போது இந்த பொண்ணு மட்டும் கார்ல போறத பாக்குறப்போ பயங்கர கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படியும் உன்னை உன் அம்மா விட மாட்டாங்க, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்து எல்லாரும் நம்மள கிண்டல் பண்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அம்மாவை எதிர்த்து நம்ம வந்து இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணோம் அப்படின்ட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு இப்போ இந்த பொண்ணோட டீச்சர் வந்துட்டு உங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க, நீ என்ன ஸ்கூல் குழந்தையா அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியே இந்த பொண்ணு போட்டு திட்டுவாங்க. எனக்கு பிரின்சிபலுக்குன்ட்டு எல்லாருக்கும் உங்க அம்மா கால் பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்க, நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பொண்ணா நம்ம வளர்ந்தோம், ஏன் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீடமே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவமா தான் வரும். கீழே ஒரு சோடா கேன் இருக்கும், அதை இப்படி எட்டி உதச்சிருப்பா. அது வந்து கீழே படிக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு தான் விழுந்திருக்கும். கீழே உட்காந்துருந்தவர் யாருன்னா ஸ்டார்டிங் இந்த பொண்ணு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாருல, அவரு தான். அவங்க அம்மா வந்து மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கால் பண்றத பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, ஒருவேளை கிளம்பி போயிடலாமா அப்படின்லாம் கூட தோணுது. ஆனா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறதே இவரு தான். யாருக்காகவும் பயப்படாத, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்ய அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நல்லது பண்றேன் அப்படின்ற பேர்ல இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகியும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அவளை வாழ விடாம அவங்க அம்மா தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.